ஹலோ டீச்சர்ஸ், நாம் இப்போ டிஎன் டெட் மேக்ஸில் 2017 வருஷம் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி வேல்யூ ஆஃப் 4 மைனஸ் 5/1 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ப்ளஸ் 1/4 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். 4 அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் 5 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 டிவைட் பை என்ன இருக்குது, 3 ப்ளஸ் 1 இருக்குது, 3 ப்ளஸ் 1 டிவைட் பை இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 எடுத்து இங்க மல்டி பண்ணுங்க. இங்க மல்டி பண்ணா என்ன கிடைக்கும், 8 வரும். 4 to 8, 8 plus 1 என்ன வரும், 9, 9 டிவைட் பை 4 வரும். அப்ப 9 இங்க எழுதிக்கலாம், டிவைட் பை 4 வரும். இந்த 4 எங்க வரும், மேல வரும். சரிங்களா? அந்த 4 மேல வந்துச்சுன்னா எங்க, இங்க ஏற்கனவே 1 இருக்கு. 1 into 4 என்ன வரும், இது 4 ஆயிரும். ஓகேங்களா? ஸ்டெப் கொஞ்சம் ஸ்டார்ட்டா போடுறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த 9 எடுத்துட்டு இங்க மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணா என்ன வரும், 9 into 3 27 வரும். 4 minus 5 divided by 1 plus 1 divided by 27 plus 4 என்ன வரும், 31 வரும். அப்போ 31 divided by இந்த 9 அப்படியே இருக்கும். அந்த 9 எங்க வரும், திருப்பியும் மேல போகும். அப்போ இங்க என்ன வரும், 1 into 9 9 வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ இதை மல்டி பண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ 4 minus 5 divided by 31 into 1 31 கிடைக்கும். 31 plus 9 40, 40 divided by 31 வரும். இப்போ 40 அப்படியே எழுதிக்கலாம், டிவைட் பை 31 வரும். அது 31 எங்க வரும், மேல வரும். இப்போ 5 into 31 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ மறுபடியும் இந்த 40யும் 4யும் மல்டி பண்ணுங்க. 40யும் 4யும் மல்டி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 160 160 வரும். மைனஸ் 5 into 31 5 into 3 15 155 வரும். டிவைட் பை இங்க இதை மல்டி பண்ணிட்டு ஃபுல்லா டிவைட் போடலாம், டிவைட் பை 40. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ 160 minus 155 5 டிவைட் பை 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 5 கேன்சல் பண்ணலாம், 1 டைம் வரும். இங்க 8 பைசா 40. சரிங்களா? அப்ப என்ன வரும், ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 divided by 8 கிடைக்கும். ஓகேங்களா? இதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, பி ஆன்சர் தான் ரைட். சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு ஒண்ணு கேட்க வாய்ப்பு இருக்கு. பொறுமையா போட்டா போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப 2 மிகை எண்கள் சொல்லிங்கிறாங்க, வர்க்கங்களின் வித்தியாசம் 45 சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப 2 மிகை எண்கள்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆன்சர்ல இருந்தே செக் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப லென்த்தா போக தேவையில்ல. வர்க்கங்களின் வித்தியாசம் சொல்லிங்கிறாங்க 2 மிகை எண்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? 9 6 இருக்குது. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணுங்க, வர்க்கம் பண்ண சொல்றாங்க. அப்ப ஸ்கொயர் பண்றோம். 9 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் ஈக்குவல் என்னன்னு வரும், 81 வரும். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துறாங்க, 6. அப்ப 6 ஸ்கொயர், அதையும் வர்க்கம் பண்றோம், ஈக்குவல் டு 36. ஏன் வர்க்கம் பண்றோம், வர்க்கங்களின் வித்தியாசம் சொல்லிட்டோம், வர்க்கம் பண்ணிட்டோம், வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணுங்க. சரிங்களா? மைனஸ் 81ல இருந்து 36 போச்சுன்னா 45 கிடைக்கும். சரிங்களா? ஆன்சர் பாருங்க, 2 மிகை எண்கள் வர்க்கங்களின் வித்தியாசம் 45 கொடுத்துருக்காங்க. அப்ப கரெக்ட் தானே, 45 கரெக்டா வந்துச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்டு. எதுக்கும் இன்னொரு ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? வேற ஏதாவது வந்துச்சுன்னா, சிறிய எண்ணின் வர்க்கமானது, எது சிறிய எண், 6ன்றதான் சிறிய எண். ரெண்டுத்துல சிறிய எண் என்னது, 6. 6னுடைய வர்க்கம், 6னுடைய வர்க்கம் என்ன, 6 ஸ்கொயர் 36. சரிங்களா? இங்கே இருக்கு, எழுதியிருக்கோம். வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். பெரிய எண் எது, 9. அதனுடைய 4 மடங்குக்கு சமம்னு சொல்றாங்க. பாத்துடலாங்களா? பெரிய எண் 9. சரி, அதனுடைய 4 மடங்குன்னா 4 into 9, 4 into 9 எவ்வளவு, 36. எல்லாமே சமாயிருச்சு. ஓகேங்களா? அப்போ 6 ஸ்கொயர், சிறிய எண்ணுடைய வர்க்கம் 6 ஸ்கொயர், அது 36. பெரிய எண்ணுடைய 4 மடங்கு, பெரிய எண் 9, அவனுடைய 4 மடங்கு 4, 4 பிறகு என்ன வரும், 36. சரிங்களா? கரெக்டா வந்துச்சு. 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, கரெக்டா வந்துருச்சு. அப்போ 9,6 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அது இல்லைனாதான் அடுத்தது தேடணும். இது கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இது வேற எதுவும் செக் பண்ண தேவையில்லை. நம்ம இஷ்டம் ஃபர்ஸ்ட் ஆன்சரே வந்துருச்சு. சரிங்களா? 4வது ஆன்சரா இருந்தா ஒவ்வொன்னா செக் பண்ணி தான் இங்க வந்தாகணும். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். தேர்ட் சம். மூணாவது கணக்கு. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. 2 நம்பர் இருக்குது, அது 5:3 என்ற ரேஷியோல இருக்குது. அவற்றின் வித்தியாசம் 18. வித்தியாசம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கேக்குறாங்க, 18ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த எண்ணை காண்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரேஷியோல தானே இருக்கு, 5:3. அப்ப அந்த நம்பர் என்ன சொல்லலாம், 5x, 3x அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பக்கமும் ரேஷியோல x கேன்சல் பண்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அவற்றின் வித்தியாசம் 18 கொடுத்துறாங்களா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 5x minus 3x equal to எவ்வளோ, 18. ஓகேங்களா? கொடுத்ததை எழுதிட்டோம். இப்போ 5x minus 3x என்ன வரும், 2x equal to 18. அப்போ x equal to என்ன வரும், கேன்சல் பண்ணீங்கன்னா 9 2 18, x equal to 9 வரும். சரிங்களா? இப்போ x ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எண் என்னன்னு தான் கேட்கறாங்க. அந்த எண் கண்டுபிடிக்கணும்னா இத்தனை அந்த 2 தான்
அந்த எண். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 9ன்னு எல்லாம் அப்ளை பண்ணுங்க. 5x 5 × 9 என்ன வரும் 45. அடுத்தது 3x எக்ஸ் பதிலாக 9 3 × 9 என்ன வரும் 27. அப்போ அந்த எண்கள் என்னது 45, 27. எங்க இருக்கு பாருங்க, சி ஆன்சர் 45, 27. சரிங்களா? அடுத்து என்ன போகலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கோணங்களின் அளவுகளாவன என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எப்பவுமே ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களையும் கொடுத்தா என்ன வரும் 180 டிகிரி தான் வரும். அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2:3:5 கொடுத்துறாங்க. அந்த ரேஷியோ இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 2x 3x 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 2x 3x 5x என்னுடைய கூடுதல் எவ்வளோக்கும் 180 டிகிரி தான். அப்போ இது கூட்டல் இதுவும் கூட்டல் போட்டு ஈக்குவல் என்னன்னு போட்டுக்கிறீங்க 180 டிகிரின்னு போட்டுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கூட்டுங்க போகலாம். 8 2 10x ஈக்குவல் என்ன வரும் 180ன்னு வரும். சரிங்களா? 0 0 கேன்சல் பண்ணுங்க. அப்போ x ஈக்குவல் என்னன்னு வருது 18 வருது, 18ன்னு வருது. சரிங்களா? x 18 இருந்தா ஒவ்வொன்றா அப்ளை பண்ணுங்க. 2x ஒரு கோணம், அப்போ 2x அப்படின்னா 2 × 18 என்ன வரும் 36 வரும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் 36 வர கோணம் இது பி ஆன்சர் தான், வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? குறிச்சிடலாம். இதுக்கும் போட்டு காமிக்கிறேன். 3xங்கிறது 3 × x. இப்போ 3 × 18 என்ன வரும் 54. அடுத்தது 5xன்னு வரும். இப்போ 5 × 18 என்ன வரும் 19 வரும். ஓகேங்களா? பி ஆன்சர் தான் ரைட். சரிங்களா? பார்த்தோன்னே கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா கூட்டி பாருங்க 180 வரல, அப்போ இந்த ஆன்சர் வராது. இதுவும் கூட்டி பார்த்தீங்கன்னா 180 வரல, இது ரெண்டு ஆன்சரும் வராது. மீதி இந்த ரெண்டுக்கு தான் ஏதோ ஒரு ஆன்சர். சரிங்களா? இது கூட்டினா 180 வருது, இதுவும் கூட்டினா 180 வருது. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் தான். அது பொறுமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிச்சி 2x கண்டுபிடிச்சாவே வந்துருச்சு 36. அதே பார்த்தோன்னே பி குறிச்சிடலாம். சரிங்களா? சரி, அடுத்து எனக்கு போகலாம். நெக்ஸ்ட் 5th சம் 1/12 பவர் x ஈக்குவல் டு 2√3 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஈஸி தான். இப்போ 1/12 இருக்குது, இது எப்படி எழுதலாம்னா 12 மேலே கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் 12 பவர் -1 அடுக்கு என்ன வரும் எக்ஸ்னு வரும். சரிங்களா? 1/12 இருக்குது, கீழே 12 பவர் 1 அர்த்தம். 12 பவர் 1 மேலே வந்துச்சுன்னா என்ன வரும் 12 பவர் -1 எக்ஸ் ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது 2√3 இருக்குது. சரிங்களா? இந்த -1 எக்ஸும் பெருக்கலாம். அப்போ என்ன வரும் 12 பவர் -x ஈக்குவல் டு 2√3. சரிங்களா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா √3 இருக்குது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 12 பவர் -x பவர்ல 2 ஈக்குவல் டு இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுங்க 2√3 ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, 12 பவர் -x 2 பெருக்கலாம், என்ன வரும் -2x வரும். ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, √3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3, √3 × √3 என்ன வரும் 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இது ஈஸி தான், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? 4ன்னு வரும், √3 ஸ்கொயர் பண்ணா 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ 4 × 3 என்ன வரும் 12ன்னு வரும். சரிங்களா? இங்க பாருங்க 12 வந்துருச்சு, அதுக்காக தான் ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்றோம். பார்த்தோன்னே சொல்லிடலாம் 2√3 இருக்குது, ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3, 4 × 3 12 எழுதிடலாம். பார்த்தோன்னே எழுதிடலாம். சரி, 12 பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவும் 12 இதுவும் 12, பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் பவரை ஆட் பண்ணிக்கலாம், அடிமான சமமா இருந்தா அடுக்க சமப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஈக்குவல் இருக்கிறதுனால -2x = 1 -2x = 1 நம்மளுக்கு தேவை x = 1 / -2 இந்த பக்கம் 1/-2. ஓகேங்களா? சரி, -2 அந்த பக்கம் போனா +2ன்னு எழுதிடாதீங்க, அப்படிலாம் கிடையாது. -2ம் x-ம் பெருக்கல் இருக்குது, பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் தான் ஆயிரும் வகுத்தல் ஆயிரும். சரிங்களா? முன்ன சொன்னதே தான். மேக்ஸ் படிச்சவங்களுக்கு இது ஈஸி, மற்றவங்களா இருந்தா கொஞ்சம் இது இன்னும் பொறுமையா போடுங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆன்சரு -1/2 அது ஆன்சர் சி -1/2. சரிங்களா? அடுத்த நல்லா பார்க்கலாம்.